Hi friends, இது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி டெக்னிக்கல் நண்பர்கள் சேனல்ல இருந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா WinRAR. WinRAR அப்படின்றது என்னன்னா எல்லாருமே நம்ம டெய்லி ஒரு அத்தியாவசிய வாழ்க்கையில் பார்த்துருப்போம். ஜிப் ஃபைல்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ 10 ஃபைல் இருக்கும், 10 ஃபோட்டோஸோ வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு வே தான் வந்து WinZipன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜிப் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டே வச்சுக்கோங்க. ஜிப்னு இருக்குது, இல்லை RAR அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபைலையும் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இல்லை எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸாக இருக்கட்டும் இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கட்டும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து இது அவைலபிளாக தான் இருக்குது. விண்டோஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா WinRAR அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ப்ரெசென்ட் வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.5. அது ஸ்டேபிள் வெர்ஷன் தான். என்னடா இது இந்த அப்ளிகேஷன் ஸ்டேபிள் அதெல்லாம் பற்றி சொல்கிறாங்களேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனோட ஸ்டோரேஜ் ரொம்பலாம் அதிகம் இல்லை, வெறும் 2 MB தான். அந்த 2 MBயில் உங்களுக்கு சிஸ்டமில் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்கும் அண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த WinRAR யூஸ் பண்ணி நீங்கள் 80 TB வரைக்கும் கம்ப்ரஸ் உங்களால் பண்ண முடியும். அதுதான் ஒரு பெஸ்ட் விஷயம்னு சொல்லப்போனால். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த WinRAR ஃபைலை நீங்கள் அனுப்புகிற பர்டிகுலர் பர்சனும் மட்டும் பார்க்குற மாதிரி என்கிரிப்ட் பண்ணி அனுப்ப முடியும். அதாவது பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி அனுப்ப முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் டீப்பாக சொல்ல போனால் இதில் மல்டி லாங்குவேஜஸ் இருக்குது, ஃபார்மேட் பண்ணிக்கலாம், NTFS ஃபார்மேட் வச்சுருக்கு, இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிஸ்கை கூட நீங்கள் WinZip பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் எல்லா ஃபார்மேட்டுமே அவைலபிளாக இருக்குது. மோர் தென் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் உபுண்டுவாக இருக்கட்டும் இல்லை லினக்ஸில் இருக்கட்டும், அதில் நீங்கள் யூஸ் பண்ண ஒரு கம்ப்ரஸ் பண்ண ஒரு ஃபைலை கூட இதில் உங்களால் அன்சிப் பண்ண முடியும். ஸோ அன்சிப் பண்ணுற ஃபார்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபார்மேட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிப்பு, ரேரு, tar.gs, 7zip, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அன்சிப் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த WinRAR அப்படின்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களால் ஜிப் அண்ட் RAR இந்த 2 ஃபார்மேட்டுக்கு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அதுலேயும் நீங்கள் RAR ஃபைலாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு என்கிரிப்ஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, WinRARன்ற ஒரு பிசி அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா செட்டப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா 2 ஃபைல் இருக்கும். ஒன்று 64 பைட், ஒரு 32 பைட் அப்ளிகேஷன். என் சிஸ்டம் 64 பைட் அப்ளிகேஷன். ஸோ நான் 64 பைட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன். உங்களுக்கு 32 பைட்னா நீங்கள் 32 ட்ரை பண்ணுங்கள். 64 பைட் ஓப்பன் பண்ணாலும் இந்தமாதிரி இன்ஸ்டால் கேட்கும். இந்த இன்ஸ்டால் பட்டனை கொடுங்க. இன்ஸ்டாலேஷன் வந்து இந்தமாரி ஒரு பாப்பப் வரும். அதில் நீங்கள் ஜேரையும் செட்டையும் அன்டிக் பண்ணுறங்க. பண்ணிவிட்டு இங்கே ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. இந்த கொடுத்துட்டு கொஞ்சம் பேக் வாங்க. கீகன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் WinRAR கீகன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்தமாரி வரும். அதில் ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அது S2 கண்டினியூன்னு கேட்கும், எஸ் கொடுங்க. மறுபடியும் சேவ் கொடுத்தீங்கன்னா ரிப்ளேஸ் காமிக்கும், மறுபடியும் எஸ் கொடுங்க. ஓகே, கீ இன்ஸ்டால்னு வந்துடுச்சு. இப்போ இது ஃபுல் விஷன் சாங்ஸ். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு WinRAR ஃபைல் இருக்குது, அதை நம்ம இந்தமாரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி WinRAR ஃபைல் இருந்தால் இந்தமாரி ஒரு புக் சிம்பிள் காமிக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜிப் ஃபைல் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் மாரி போட்டு அதில் ஒரு ஜிப் விழுந்துருக்கும். WinRAR ஃபைல் கிரியேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ இந்த ஒரு 2 ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் கொடுத்து ஆட் டு அச்சீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே கம்ப்ரஸ் மெத்தடு வந்து ஸ்டோர் வச்சுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் வேகமாக கம்ப்ரஸ் ஆகிடும். இங்கே அச்சீவ் டைப் நீங்கள் ஜிப்பாகவும் அச்சீவ் பண்ணிக்கலாம், இல்லை ரேராகவும் அச்சீவ் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஸ்டோர் வச்சுட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் கூட இதுக்கு செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து மறுபடியும் ஒரு ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. ஃபைல் அச்சீவ் ஆகிட்டுருக்கு. அச்சீவ் ஆகி முடிஞ்சிடுச்சு. இதை பாருங்கள், சாங்ஸ்னு அந்த ஃபோல்டரோட நேம்லேயே அது அச்சீவ் ஆகிருக்கு. இப்போ டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டர் காமிக்குதுங்களா. இப்போ நீங்கள் இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். 2 ஃபைலையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் 2ன்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் எந்த ஃபோல்டரில் நினைக்கிறோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்ட பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் அச்சீவ் ஆகிருக்கு. இதுவே நீங்கள் இதை ஜிப்பாக கன்வெர்ட் பண்ணலாம்.
ஆட் டு அச்சீவ் கொடுத்துட்டு இதை நீங்கள் ஜிப்பு கொடுத்துட்டு நான் கம்ப்ரெஷன் மெத்தட் ஸ்டோர் வச்சுருங்க. ஓகே கொடுங்க. உங்களுக்கு ஜிப்பாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இது வின்ரார் ஜிப்புன்னு காமிக்குது பாருங்கள். இதுவே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேர்னு காமிக்கும், வின்ரார் அச்சீவ்னு காமிக்கும். இப்போ உங்களுக்கு அது வின்ரார் ஜிப்னு காமிக்கும். வின்ரார்ன்றது இவ்வளோ தான், ஒரு சின்ன அப்ளிகேஷன். அது அதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம் எல்லாருமே. அதை பற்றி உங்களுக்கு முழுக்க தெரிஞ்சிருக்கும். இப்போது இது ஒரு சிஸ்டம்லையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வேணுன்றவங்க கீழே உங்கள் மெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடிக்கு இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் சென்ட் பண்ணி வைக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வின்ரார் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அதை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது, பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிளாக், ஃபேஸ்புக் பேஜ்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.